சிதம்பரம் அருகே வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என கூறி கடன் வாங்கியவர் வீட்டின் முன்பாக இரும்பு வேலி அமைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். என்ன நடந்தது? எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் விவரிங்க. வணக்கம். அதாவது சிதம்பரம் அருகே முகையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி மாரியப்பன் தம்பதியினர். இவர்கள் கூலி வேலை செய்து வரும் நிலையில கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதே கிராமத்தைச் சேர்ந்த தனலட்சுமி வேல்முருகன் குடும்பத்தினரிடம் 50,000 ரூபாய் மாதாந்திர வட்டி கடனாக வாங்கியுள்ளனர். இந்நிலையில் தமிழ்ச்செல்வியின் கணவர் வீட்டில் உடல்நலம் கொண்டதால் வீட்டிலேயே இருந்து வேலைவாய்ப்புக்கு செல்லதான் இருந்து வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் கடன் வாங்கிய பிறகு சில ஆண்டுகளுக்கு பின் வட்டி 30,000 ரூபாய் வட்டி அதிகரித்துள்ளது. வட்டியோடு அசலும் சேர்த்து 80,000 ரூபாய் கடன் மேலும் அதிகரித்துள்ளது. அவ்வப்போது வட்டியை கொடுத்து வந்த தமிழ்ச்செல்வி மாரியப்பன் தமது குடும்ப வறுமை மற்றும் வருமானம் இல்லாத சூழலில் வட்டியை கொடுக்க முடியாத நிலையில் ஏற்பட்டது. கடன் வட்டிக்கு மேல் வட்டியை போட்டு பல லட்சம் தர வேண்டும் என்று அவர்கள் கடனை கேட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி உள்ளனர். மேலும் ஒரு கட்டத்திற்கு மேல் என் கடனை கொடுத்து விட்டு மறுவேலையை பாருங்கள் என்று கூறிக்கொண்டு தமிழ்ச்செல்வி மாரியப்பன் தம்பதியினர் வீட்டின் முன்பு வாசலை மறைத்து வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதபடி இரும்பு வேலியை அமைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த புத்தூர் போலீசார் சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இரும்பு வேலியை அகற்றினர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.